ஓகே, நம்ம ஜென்ரல் டேர்ம்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரலாக நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்ஸ் நம்ம இங்கிலீஷில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இது அருமையான சுவை. ஓகே, இது அருமையான சுவை அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒன்று ஒரு சாப்பாடை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சுவைன்னா என்னது? டேஸ்ட். ஓகே, அருமையான வெரி டெலிஷியஸ் ஆர் வெரி குட் அப்படின்னு சொல்கிறது தான் அருமையான. ஓகே, ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பார்க்கலாம். This is very tasty. இது அருமையான சுவைனா this is very tasty. வாருங்கள், கொஞ்சம் நடக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் நெய்பர்ஸ், நீங்கள் வந்து டெய்லி வாக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், நடக்கிறது. ஓகே, வாக்கிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். சரி, வாக்கிங் போகும்போது கூட கொஞ்சம் சில பேரோடு அப்படியே பேசிகிட்டே நடந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? சில பேர் மியூசிக் கேட்டுகிட்டே நடப்பாங்க, சில பேர் அப்படியே குரூப்பாக பேசிக்கிட்டே நடப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் பக்கத்தில் நெய்பர்ஸ் யாராவது எட்டி பார்த்துட்டுனாங்கன்னா, வாங்க கொஞ்சம் நடந்துட்டு வரலாம், வாருங்கள் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே எழுதியிருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். Come, let's go for a walk. Come, let's go for a walk. ஓகே, வாருங்கள் கொஞ்சம் நடக்கலாம்னா come, let's go for a walk. நான் போகும்போது அழைக்கிறேன். நான் போகும்போது அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாக்கா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? I shall call you when I leave. I shall call you when I leave. நான் போகும்போது அழைக்கிறேன் அப்படின்னாக்கா I shall call you when I leave. நான் திரும்ப வருவேன். நான் திரும்ப வருவேன் அப்படின்னா
I will come back later. I will come back later. நான் திரும்ப வருவேன் அப்படின்னா I will come back later. இது மிகவும் இது மிகவும் அழகாக இருக்கிறது. இதுக்கு பதில் அது போட்டுடலாம் நீங்க. அது மிகவும் அழகாக இருக்கிறது. That is really beautiful. அதுனா that மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னா is really beautiful. That is really beautiful. Next one. நான் உங்களை பஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறேன். நான் உங்களை பஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது? I shall take you to the bus. பேருந்து நிலையம் or பஸ் நிலையம்னா என்னது? பஸ் ஸ்டாப். இப்போ யாராவது உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்து நீங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன்னு சொல்றது எப்படி பண்ணுவீங்க? நான் உங்களை பஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து I shall take you to the bus stop அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? I am very happy. எப்போ நீங்க இப்படிதான் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பி ஹாப்பி.
நம்ம வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம என்னைக்குமே சந்தோஷமா இருக்கலாம். ஸோ நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பார்க்கலாம். I am very hungry. I am very hungry. எனக்கு மிகவும் பசிக்கிறது. பசிக்கிறதுனா hungry. பசினா hunger, பசிக்கிறதுனா hungry. Okay, next one we'll see. நான் பிஸியாக இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேசலாமே, நான் இப்போ ஒன்றும் ரொம்ப பிஸியாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது பார்க்கலாம். நான் பிஸியாக இல்லைன்றதை வந்து இங்கிலீஷில் I am not busy. Busy now. இப்போ இங்கே வந்து நான் இப்பொழுது பிஸியாக இல்லை அப்படின்னா I am not busy now. Okay, next one. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? I am not married still. You can also say I am still not married or I am not married still. Okay, I have given you 10 sentences. இப்போ முதல்ல நம்ம ஒரு 20 பார்த்தோம், இப்போ ஒரு 10 கொடுத்துருக்கேன். காமன்லி யூஸ்ட் ஷார்ட் சென்டென்சஸ். ஓகே, இப்போ திருப்பி நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். எப்படி இதை மொழிபெயர்க்கிறது, எப்படி இங்கிலீஷில் உச்சரிக்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க. இது அருமையான சுவை. This is very tasty. டேஸ்டினா சுவை. ஓகே, வாருங்கள் கொஞ்சம் நடக்கலாம். Come, let's go for a walk. Or come, let's walk. Okay, or come, let's go walking. நான் போகும்போது அடைக்கிறேன். நான் இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் சரி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க, நான் வீட்டுக்கு போகும்போது உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனா அது எப்படி சொல்கிறதுன்னு இங்கே பார்க்குறோம். நான் போகும்போது உங்களை அழைக்கிறேன். I shall call you when I leave. I shall call you when I leave. நான் திரும்ப வருவேன். நான் திரும்ப வருவேன். ஒரே தான் போயிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. திரும்பி நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது நான் திரும்ப வருவேன்.
I will come back later. I will come back later. திரும்ப வருவேன்னா come back later. அது மிகவும் அழகாக இருக்கிறது. That is really beautiful. அழகாகனா beautiful. மிகவும் அழகாக really beautiful. நான் உங்களை பஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறேன். நான் உங்களை பஸ் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடுறேன், இல்லாட்டி பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? I shall take you to the bus stop. I shall take you to the bus stop. Next one. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். I am very happy. I am very happy. எனக்கு மிகவும் பசிக்கிறது. I am very hungry. பசிக்கிறதுனா hungry. நான் பிஸியாக இல்லை. or நான் இப்பொழுது பிஸியாக இல்லை. I am not busy now. I am not busy now. Look at the way how I pronounce now. Now. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. I am not married still. Or I am still not married. Okay? So I am going to read out all the 10 sentences once in English. Look at the way I pronounce the words and learn it accordingly. Okay? It's not that if you learn English just to read, it's okay. No. You have to read it with proper pronunciation. This is very tasty. This is very tasty. Come, let's go for a walk. Come, let's go for a walk. I shall call you when I leave. I shall call you when I leave. I will come back later. I will come back later. That is really beautiful. That is really beautiful. I shall take you to the bus stop. I shall take you to the bus stop. I am very happy. I am very hungry. I am very hungry. I am not busy now. I am not busy now. I am not married still. Or I am still not married. Okay? Now you can practice all these sentences with proper intonation, stress and pronunciation, and I am sure it's going to be helpful to you when you converse with people around you. Okay, we've seen 30 sentences, general short sentences. Shall I give you some more? Okay, இன்னும் கொஞ்சம் sentences நம்ம இப்ப பார்க்க போறோம். Short sentences உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay? இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போது உங்கள் அப்பாவோ அம்மாவோ இன்னும் லேட் ஆகுது, இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து நான் இன்னும் தயாராக இல்லை.
நான் இன்னும் தயாராக இல்லை. ஓகே, இப்போ இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். தயார்னாக்கா ரெடி. ஓகே, I am not ready yet. நான் இன்னும் தயாராகவில்லைனா I am not ready yet or I am still not ready அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது. இதை எப்படி எழுதுறது பார்க்கலாம். I am very thirsty. I am very thirsty. எனக்கு மிகவும் தாகமாக இருக்குதுன்னா I am very thirsty. உங்களுக்கு இது போதுமா? உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்கணும்னா இங்கிலீஷ்ல எப்படி கேட்குறோம்? Is it enough for you? Is it enough for you? இப்போ நீங்கள் சாதம் பரிமாறுறீங்க, இல்லாட்டி ஏதோ குழம்பு ஊற்றுறீங்க, ஆர் ஏதாவது ஒரு தின்பண்டம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கிலீஷில் எப்படி கேட்குதுன்னா இஸ் இட் இனஃப் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். நான் இங்கு 2 நாட்களாக நாளாக இருக்கிறேன். நான் இங்கு 2 நாளாக இருக்கிறேன். இந்த இடத்துல தான் 2 நாளாக இருக்கிறேன் அப்படின்றத எப்படி எழுதுறது பார்க்கலாம். I've been here for 2 days. I have அதுதான் ஷார்ட்டா I've அப்படின்ட்டு எழுதிட்டேன். I've been here, ben வந்து beenன்னு சொல்லக்கூடாது, been. Okay, I've been here for 2 days. I've been here for 2 days. நான் இதை பார்க்கவில்லை, முன்பு பார்க்கவில்லை.
நான் இதை முன்பு பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஏதோ ஒரு பொருள் அங்கே இங்கே இருந்தது நான் அதுக்கு முன்னால பார்க்கலையே அப்படின்னு சொல்றோம். ஸோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? I have not seen it before. I have not seen it before. Okay, next one. நான் அதை சரி பார்க்கிறேன். நான் சரி பார்க்கிறேன் அப்படின்னா let me check it. Proper. Okay, நான் அதை சரி பார்க்கிறேன்னா let me check it properly. Next one. நான் யோசித்து முடிவு செய்கிறேன். நான் யோசித்து முடிவு செய்கிறேன் அப்படின்னா I shall think and decide. I shall think and decide. நான் யோசித்து முடிவு செய்கிறேன்னா I shall think and decide. அதை விட அதிகமாக. யாராவது உங்ககிட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அதை விட அதிகமாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். more than that. more than that. அதை விட அதிகமாகனா more than that. Next one. அடுத்த முறை பார்க்கலாம். அடுத்த முறை பார்க்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? We shall see next time. We shall see next time. Okay. Next sentence. கொஞ்சம் பொறுங்கள். கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது பார்க்கலாம். Just wait a minute. ஓகே, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து just wait a minute
அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஓகே, நவ் we are going to see 10 more sentences. இது நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துட்டு then I'll teach you the proper pronunciation of these English words. நான் இன்னும் தயாராகவில்லை. I am not ready yet. I am not ready yet. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. I am very thirsty. I am very thirsty. தாகம்னா thirsty. உங்களுக்கு இது போதுமா? Is it enough for you? Is it enough? போதுமானா enough. நான் இங்கு 2 நாளாக இருக்கிறேன். I've been here for 2 days. I've been here for 2 days. நான் இதை முன்பு பார்க்கவில்லை. I have not seen it before. முன்புனா before. நான் அதை சரி பார்க்கிறேன். Let me check it properly. நான் யோசித்து முடிவு செய்கிறேன். I shall think and decide. யோசித்துனா think, முடிவு செய்கிறேன்னா decide. அதை விட அதிகமாக, more than that. அடுத்த முறை பார்க்கலாம். We shall see next time. கொஞ்சம் பொறுங்கள். Just wait a minute. Okay, we will see the English sentences alone. I am not ready yet. I am not ready yet. I'm very thirsty. I'm very thirsty. Is it enough for you? Is it enough for you? I've been here for 2 days. I've been here for 2 days. I have not seen it before. I have not, or you can just say, I haven't seen it before. Let me check it properly. Let me check it properly. I shall think and decide. I shall think and decide. More than that. More than that. We shall see next time. We shall see next time. Just wait a minute. Just wait a minute. Okay, practice these sentences. I'm going to give you some more. Make you thorough with all the short terms and sentences.